Hi children, today we are going to see Geography Unit 2 Climate and Natural Vegetations of India. We are going to learn about to describe the factors controlling the climate of India, to understand the characteristics of different seasons in India, to know about the rainfall distributions, to study the different types of natural vegetations and wild in India. ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம், நம்மளுடைய இந்தியாவிலுடைய காலநிலைகள், நம்மளுக்கு நேச்சுரலாக இருக்கிற வெஜிடேஷன்ஸ், காடுகள், நம்மளுடைய இதெல்லாம் சோர்ஸஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் இந்த லெசனில். ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்ஸ். We drink more water during summer and do not drink the same amount of water during winter. Why we wear cotton or heavy woolen clothes during cold weather season is North India. ஸோ இப்போது இதில் என்ன சொல்ல வராங்க இன்ட்ரடக்ஷன்லனா, நம்ம நார்மலாகவே என்ன பண்ணுவோம், குளிர் காலத்தில் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக குடிப்போம், ஆனால் வெயில் காலத்தில் நிறைய குடிப்போம். அதே மாதிரி காட்டனு, அந்த லைட் வெயிட்டாக இருக்கிற ட்ரெஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், சம்மரில் போடுவோம். இந்த உல்லன் ஷொட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் எப்போ போடுவோம், வின்டரில் போடுவோம். ஸோ இந்த மாதிரி காலநிலைகள் மாறுறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய உடம்பு டெம்பரேச்சரு, நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய காஸ்டியூம்ஸும் என்ன பண்ணிக்கிறோம், மாற்றி போட்டுக்கிறோம். தி ப்ரீவியஸ் சாப்டர் யூ ஹாவ் லேர்ன்ட் அபவுட் த landforms and drainage of our country, which deals with the natural environment. In this chapter you will learn about the climate, rainfall distributions, natural vegetations and wildlife of country. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், கிளைமேட்டு என்ன கிளைமேட்டு, ரெயின்ஃபால்ஸு அதில் எதனால் ஏற்படுது, அதனுடைய காரணிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போது இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கிளைமேட். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணுது. கிளைமேட் ஆஃப் த இந்தியா அஃபெக்டட் பை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் latitude, distance from the sea, monsoon, wind, relief features and jet streams. இதெல்லாம் வந்து என்னது, இந்த காலநிலைகள் இதனால தான் என்னது கிளைமேட் வந்து மாறுது சொல்கிறாங்க. latitudely India is lies between 8 degree 4 minutes north and the 37 degree 6 minutes north latitudes. The Tropic of Cancer divided the country into two equal halves. The area located to the south of Tropic of Cancer experience high temperature and no severe cold season throughout the year weathers. The area of the north of this parallel enjoy subtropical climate. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நார்மலாகவே என்னது மாட்ரேட்டான கிளைமேட்டில் தான் இருக்கும். காரணம் என்னென்னா, நம்மளுடைய லேட்டிடியூட், நம்ம அந்த இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, தீர்க்கக்கோடுகள், அச்சரேகை, அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் நமக்கு வந்து என்னது மாட்ரேட்டான இடத்துல தான் நம்ம இருக்கிறதால நம்மளோட இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா distance from the sea. Distance from the sea does not cause only the temperature and pressure variations but also affected the amount of rainfall. A large area of India, especially the peninsular region, is not very far from the sea, and this entire area has a clear maritime influence on climate. நார்மலாகவே என்னது சீ விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிற உங்களுக்குலாம் என்ன இருக்கும், கிளைமேட்டு ரொம்ப வேரியேஷனாக இருக்கும். இப்போ கடலோர பகுதியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து என்னது அடிக்கடி மழை வரும், வெயில் வரும், வெயில் வந்தால் ரொம்ப அதிகமாக இருக்கும், மழை வந்தாலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த மிடில் உள்ள இன்டீரியராக இருக்கவங்களுக்கு வந்து என்னது அது வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ கொச்சி டெம்பரேச்சர் அட் த கொச்சி டஸ் நாட் எக்ஸிட் 30 degree Celsius அட் இட்ஸ் லொக்கேஷன் இஸ் ஆன் த கோஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மான்சூன் விண்டு. இந்த மோஸ்ட் டாமினன்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த climate of India is monsoon winds. These are seasonal revels winds and India remains in the influence of these winds for a considerable part of the year, though the sun's rays are vertical. So இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, though the sun rays are vertical over the central part of India during the mid-June, the summer season ends in India by the end of May. ஸோ நம்மளுக்கு மேல வந்து இது சம்மர் முடிஞ்சாலும் நமக்கு இன்னும் வெயில் அதிகமாக இருக்குது, வெயில் காலத்தில் மழை வர மாட்டேங்குது, மழை காலத்தில் மழை வர மாட்டேங்குது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அது காரணம் என்ன, இந்த மான்சூனில் பருவ காலங்கள், அதுதான் என்ன சொல்கிறோம், மான்சூன் சொல்லுவோம்.
பருவகாலம் அந்தந்த பருவ காலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நடக்காதால நமக்கு என்ன வருது, அந்த climate சேஞ்ச் ஆகுது. ரிலீஃப் இஸ் இந்தியா ஆஸ் அ large great bearing on major element of the climate such as temperature, atmospheric pressure, directions of the wind and the amount of rainfall. The Himalayan acts as a bearer to the bracing cold wind blows from Central Asia and keep the Indian subcontinent warm. ஸோ இந்த ரிலீஃப் வந்து எதுனா நமக்கு வந்து என்னது, நம்ம ஒரு சென்டரில் இருக்கிறதா ரொம்ப இந்த அச்சரேகை தீர்க்கக்கோடுகள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது அந்த அளவுக்கு நமக்கு வந்து அதிகமாக இல்லாததால் நம்ம ரொம்ப கொஞ்சம் கூலாக தான் இருக்கும். நமக்கு ரொம்ப ஹெவி ரெயினும் கிடையாது, ரொம்ப ரெயினே இல்லாமல் ரொம்ப டெசர்ட் மாதிரியும் கிடையாது. நம்ம வந்து என்ன எல்லா டைப்பான லேண்டும் நம்ம இந்தியாவில் இருக்குது. காரணம் என்னென்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சோர்ஸஸ் நேச்சுரல் இது இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் த ஃபாஸ்ட் மூவிங் winds blowing in the narrow zone in the upper atmosphere according to the jet streams theory. The onset of the southwest monsoon is derived from the shift of the subtropical westerly jet from the plain of India towards the Tibetan plateau. So ஜெட் ஸ்ட்ரீம்னா நார்மலாக என்னது, ஒரு சுழல் காற்று அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காற்று மாதிரி அந்த ஸ்ட்ரீம் வந்து என்ன பண்ணிடும், அந்த கிளைமேட்டு மழை வர இதை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பாரு, காற்றடிச்சா மழை பெய்யாது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான காற்று வரும்போது நமக்கு என்ன வராது, மழை வராது. ஸோ நெக்ஸ்ட்டு மான்சூன்னா என்ன சொல்லியிருக்கேன், பருவகாலம். The word monsoon has been derived from the Arabic வேர்ட்லேருந்து மான்சூனுங்கிறது பிரிஞ்சு வந்தது. மேல்சூம் which means season. மியூசியம்னா என்னது, சீசன்னு பேர், அது வந்து அரபிக் மொழியில் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த seasonal reversals of wind along the shores of the Indian Ocean, especially over the Arabian Sea. It blows from the southwest or northeast during summer and from the northeast to southwest during winter. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, மான்சூன் வந்து என்னது, ஈஸ்டில் இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வெஸ்ட்டில் மழை பெய்யும், வெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி சவுத்தில் வரும், சவுத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி சொல்லிட்டு அந்தந்த இடத்துல இருக்கிறது மாதிரி இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆகும். சொல்ல மான்சூன்ஸ் ஆர் த காம்ப்ளெக்ஸ் மெட்ரோபாலஜி phenomena. Meteorologists have developed the number of the concepts about the region of the monsoons. See, all the pressure and the wind belts, all the global shift northwest at this time intertropical convergence zone. இது என்ன சொல்கிறாங்க, இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க, ITCZ அப்படின்னு சொல்கிறாங்க. சீசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் the meteorologists recognize the 4 distinct seasons in India. They are winter or cold weather season. Winter cold எப்போ ஸ்டார்ட் ஆகுது, January to February. Pre-monsoon summer or hot weather season. அதாவது சம்மருக்கு முன்னாடி இது சொல்வோம் இல்லையா பருவகாலம், அது வந்து மார்ச் டு ஏப்ரல். சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன். சவுத் வெஸ்ட் மான்சூன் இல்லை ரெய்னி சீசன் எப்போ வருது, ஜூன் டு செப்டம்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்போ வருது, October to December. So children, this season is very very important. Study well. We have 4 types of season: winter cold weather seasons, rainy season, hot season, northeast monsoon seasons. So don't forget. Next, winter or cold weather seasons. During this period, the vertical rays of the sun fall over Tropic of Capricorn, which is far away from India. Hence, India receives the slanting sun's rays, which results in low characterized by clear kites, fine weather, light normally, winds low humidity, and large daytime variations of the temperature. ஸோ இந்த சீசனில் வந்து எப்படி இருக்கும் சொல்கிறாங்க, நமக்கு ரொம்ப அதிகமான மழையோ இதுவோ இல்லாமல் மழை ரொம்ப மாடரேட்டாக இருக்கும். இந்த மீன் டெய்லி மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஃப்ரம் 22 degrees Celsius in the extreme south to 10 degrees Celsius in the northern plains to 6 degrees in Punjab. ஸோ
இந்த பக்கத்தில் நாட்டில் ஸ்டேட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்டீரியரில் ஒரு ரேஷியோவும் இதுவும் இருக்கிறதால அது வந்து அது மாடரேட்டாக இருக்குது. நம்ம இந்தியாவில் இதில் வந்து அந்த அளவுக்கு ரெயின்ஃபால் வந்து ரொம்ப அதிகம் கிடையாது, கம்மின்னு சொல்கிறாங்க. ப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் ஆர் ஹாட் வெதர் season. During this season, the vertical rays of the sun falls over the peninsular India. Hence, this is the steady increases in temperature from south to north. It is particularly hot and day in the entire country in the initial part of this season. ஸோ இந்த சீசன் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப சம்மர் மாதிரி ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து என்னது சம்மரில் வந்து ரொம்ப டைரெக்டாக வந்து அந்த சன்னோட ரே வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து என்னது சன் ரே வந்து சைடு இல்லாமல் ஒரு ஸ்லாண்டிங் டைப்பில் வர்றதால நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் இந்த டைமில் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு மெயினாக என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன். ஆல்ரெடி வி ஹாவ் நோன் ரெய்னி சீசன்னா நல்ல மழை பெய்யும். இதுக்கு என்ன காரணம், அது சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் climate. The onset of the south west monsoon takes place normally over the southern tip of the country by the first week of June, advance along the Konkan coast in early June and covers the whole country by the 15th July. The monsoon is influenced by global phenomena like El Niño. Prior of the onset of the southwest monsoon, the temperature of in this India reach up to 46 degree Celsius. ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து என்னது 42 degree Celsius அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இதில் தான் என்னது அது சவுத் இந்தியா வித் லைட்னிங் அண்ட் டெண்டர் இஸ் டேர்ம்டு ஆஸ் த பிரேக் ஆர் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். அதாவது திடீர்னு மழை வருது அப்படிலாம் சொல்லுவோம், எதிர்பார்க்காம திடீர்னு வர மழை, இடி மின்னல் அந்த மாதிரி வரும். இப்போ லாஸ்ட் மந்த்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நமக்கு நல்ல ஒரு திடீர்னு மழை வந்துச்சு இடி மின்னலோட, அந்த மாதிரி இருக்கிறதா சொல்கிறாங்க பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். இப்போ நம்மளோட இதில் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் எங்கே இருக்குது சொல்கிறாங்க, இந்தியாவில் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா மிஸ்ராமில் தான் என்னது ஹையஸ்ட்டு இருக்குது. அது வந்து எங்கே இருக்குது, மேக்லாயில் இருக்குது. லேட்டர் ஆன் திஸ் விண்ட் ட்ராவல் டுவோர்ட்ஸ் வெஸ்ட் ஈஸ்ட் ரிசல்ட்ஸ் த decreased rainfalls from east to west. Overall, about 75% of Indian rainfall is received from this monsoon. In the pre-monsoon period இருக்கு இல்லைங்களா, அதில் தான் நமக்கு வந்து அதிகமாக 75% ரெயின்ஃபால் இருக்குது சொல்கிறாங்க. போஸ்ட் மான்சூன் அண்ட் ரிட்ரீவிங் ஆர் north east monsoon season, the southwest monsoon beings to be retreat from the North Indian by the end of September due to the southward shifting pressure belt the southwest monsoon. ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இதுக்கப்புறம் வர மழை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பே ஆஃப் பெங்கால்லேருந்து உருவாகும் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் உங்களுக்கு கிளியராக தெரியும். சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தீங்கன்னா சவுத் சைட்லேருந்து என்ன பண்ணுது, வெஸ்ட் சைடு போகுது பார்த்தீங்களா, சவுத் சைட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போகுது. அதுதான் வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன். நார்த் ஈஸ்ட் மான்சூன்னா நார்த்லேருந்து அப்படியே ஈஸ்ட்டுக்கு வருது பாருங்கள், ஈஸ்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் சவுத்துக்கு வருது. இந்த மாதிரி டைப்பில் தான் உங்களுக்கு ரெயின் வரும். கண்டிப்பாக இந்த மேப் கேட்கும்போது உங்ககிட்ட இந்த ஹெட்டிங் தான் கேட்பாங்க, மார்க் த சவுத் வெஸ்ட் மான்சூன் இன் இந்தியா இல்லைனா நார்த் ஈஸ்ட் மான்சூன் இன் இந்தியா அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த to blow from the north, hence it is blow southeast monsoon. Post monsoon seasons is the associated with the establishment of the north earliest wind system over the Indian subcontinent. Andhra Pradesh, Tamil Nadu, Kerala and south interior Karnataka receives good amount of rainfall accounted for 35% of their annual total. ஸோ நமக்கு வந்து 35% நம்மளை சுற்றி
சவுத் சைடில் இருக்க ஜோனலுக்கு இந்த டைமில் தான் நமக்கு வந்து ரெயின்ஃபால் கிடைக்குது அப்படி சொல்கிறாங்க. நமக்கு இதில் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த சீசன் பார்த்திங்கன்னா அக்டோபர் டு நவம்பர். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால். த ஆவரேஜ் annual rainfall ஆஃப் இந்தியா 118 சென்டிமீட்டர். நம்ம நாட்டில் வந்து ஆவரேஜாக பெய்கிற மழையோட இது என்னது 180 சென்டிமீட்டர். However, the spatial distributions of the rainfall in the country is highly uneven. About 11% area of receives 200 centimeters of rainfall. 120% of area receives 125 to 200. இப்போ இதில் ரொம்ப அதிகமான ரெயின்ஃபால் இருக்கிற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா the western coast, அசாம், சவுத் மேகாலயா. அதிகமாக மழை பெய்கிற இடம்னா பார்த்தீங்கன்னா the whole ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன், now south west part of the உத்தரப்பிரதேஷ், வெஸ்டர்ன் மத்திய பிரதேஷ் and the entire Deccan Tract of Plateau region, east west coast except a narrow strip of the Tamil Nadu coast receives a low rainfall less than 100 centimeters. The rest of the area receives the rainfall ranging between 100 to 200 centimeters. ஸோ நம்ம நாட்டில் வந்து 100 to 200 சென்டிமீட்டர்ஸ் கம்பல்சரி என்னது நமக்கு ரெயின்ஃபால் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.